अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிஜரதி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக வர்ணிக்கப்படுகிறது என்று பார்த்து வருகிறோம். அதில் 564வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்த பாதுகையிலே பலவிதமான ரத்தனங்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் இந்திரநீல கல்லும் இருக்கிறது, வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய கல்லும் அதாவது முத்துக்களும் இழைக்கப்பட்டிருக்கின்றன என்று இப்படி பல கற்கள் இழைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதை பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அந்த பாதுகை சிரிக்கிறது போல இருக்கிறதா ஒரு விஷயம் தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். என்ன சொல்றேன்னா, யமுனையானது கங்கையை பார்த்து சிரிப்பது போல இருக்கிறது என்று ஒரு அற்புதமான அர்த்தத்தை தெரிவிக்கிறார். ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தத்தை பார்ப்போம். சூர்யாத்மஜா ஹரிசிலாமணி பங்கி லக்ஷ்யாத் துவாம் நித்யமாஸ்ரிதவதி மணிபாதரக்ஷே ஆதௌ ஜனார்தனபதே க்ஷணமாத்திர லக்னாம் ஆசன்ன மௌக்திகருச்சா ஹசதீவ கங்காம். சூர்யாத்மஜா ஹரிசிலாமணி பங்கி லக்ஷ்யாத், அதாவது இந்த பாதுகையிலே இந்திரநீல கல் அது வழிக்க நன்றாக அப்படி பதிக்கப்பட்டிருக்கிறது. அது இந்திரநீல கல் இழைத்த ஒரு பாதுகை. அது ஹரிசிலாமணி பங்கி லக்ஷ்யாத். அந்த ஹரிசிலாமணி பங்கி என்னால் என்ன, இந்திரநீல கல்லினுடைய வரிசை இருக்கிறதே அது இருக்கிறபடியினாலே அந்த அதனுடைய ஒரு பங்கி லக்ஷ்யாத், அந்த வரிசை கிரமம் என்கிற ஒரு காரணத்தினாலே துவாம் நித்தியமாஸ்ரிதவதி மணிபாதரக்ஷே, ஹே மணிபாதரக்ஷே துவாம் நித்தியமாஸ்ரிதவதி, எப்பொழுதும் நீ எம்பெருமானுடைய திருவடியையே அடைந்திருக்கிறாய். 2 விதமாக சொல்லலாம். இந்த இடத்துல சூர்யாத்மஜான்னு முதல்ல ஆரம்பித்தார். அந்த சூர்யாத்மஜா என்கிறது யாரை சொல்லுகிறதுனா, யமுனை நதியை சொல்லுகிறது. அது புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யமுனை என்கிறவள் சூரியனுடைய பெண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த சொன்னாரோலி இந்திரநீல கல் இழைத்திருக்கிறதுன்னு சொன்னாரோலி பாதுகையில். அந்த இந்திரநீல கல் என்ன நிறத்தில் இருக்கோ கிட்டத்தட்ட யமுனையும் அந்த நிறத்தில் தான் இருக்கும். யமுனை என்கிறது நல்ல கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நதி. அது யமுனை என்கிறது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நதி. அது அதைத்தான் இங்க சூர்யாத்மஜா ஹரிசிலாமணி பங்கி லக்ஷ்யாத். ஆஹா, அந்த இந்திரநீலக்கல் என்கிறது யமுனை நதியை போல இருக்கிறது. யமுனை நதி இந்திரநீலக்கல் போல இருக்கிறது. எப்படி வச்சுட்டாலும் சரிதான். துவாம் நித்தியமாஸ்ரவதி ஆஸ்ரிதவதி மணிபாதரக்ஷே, இந்த யமுனை நதிக்கு எப்பொழுதும் எம்பெருமானுடைய சம்பந்தம் உண்டு அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அதாவது அல்லது இந்த மணிபாதரக்ஷே இது எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தோடு கூடியதாக இருக்கிறது. இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய இந்திரநீலக்கல் யமுனைக்கு எப்பொழுதும் சம்பந்தம் என்னால் என்ன, அது சொல்ற மாயனை மண்ணு வடமுதரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை என்று ஆண்டாள் கூட அருளி செய்தாள் அல்லவா.
அந்த யமுனை கண்ணன் பிறந்த காலம் தொடங்கி யமுனை நதியோடு எப்பொழுதும் தொடர்பு கொண்டவனாய் இருந்திருந்தான். ஆனால் இந்த கங்கை என்கிறது எப்படிப்பட்டது என்று பார்த்தால் ஆதவ் ஜனார்தனபதே க்ஷணமாத்திர லக்னாம். ஆதி காலத்திலே எம்பெருமான் திருவிக்கிரமனா உலகத்தை எல்லாம் அளந்தான் அல்லவா, அப்பொழுது அவனுடைய திருவடியிலே அந்த சேர்க்கப்பட்ட தீர்த்தம் அதுதான் கங்கையாக பிரவகித்தது என்று சொன்னால், ஆதவ் ஆரம்ப காலத்திலே ஜனார்தனபதே க்ஷணமாத்திர லக்னாம். ஜனார்தனபதே அந்த ஜனார்தனனான எம்பெருமான் அவனுடைய திருவடிகளிலே ஒரு க்ஷணம்தான் சம்பதித்தது, அது பட்டது. எது? அந்த கங்கை நதியானது. ஆனால் இப்பொழுது இந்த யமுனை நதி இருக்கிறதோ இல்லையோ, அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா எப்பொழுதும் எம்பெருமானோடு சம்பந்தமுடையதாக இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது இப்ப என்ன பண்றது, இந்த பாதுகையிலேயே முத்துக்கள் இழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முத்துக்களை பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா ஆசன்ன மௌக்திக ருச்சா ஹசதீவ கங்காம். அந்த கங்கையை பார்த்து சிரிக்கிறார் போலே இருக்கிறது. ஆசன்ன மௌக்திக ருச்சா, அதாவது இந்திரநீலக்கல் அதனுடைய பக்கத்திலேயே முத்துக்கள் இழைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தா என்ன, யமுனையினுடைய, அதாவது இந்திரநீலக்கல் என்கிறது யமுனை நதி, அதனுடைய பக்கத்திலேயே முத்துக்கள் இழைக்கப்பட்டிருக்கிறது. என்னால் அப்போ யமுனை நதியுடைய புன்சிரிப்பு போலே அது இருக்கிறது. அது என்ன பண்றது, கங்கையை பார்த்து சிரிக்கிறது, ஏளனம் பண்றது. என்ன ஏளனம், உனக்கு எப்பொழுது எம்பெருமான இடத்துல ஒரே ஒரு தடவை தான் சம்பந்தம் ஏற்பட்டது, ஒரே ஒரு நிமிஷம் தான். ஆனால் நான் எப்படி எம்பெருமானோடு எப்பொழுதும் தொடர்புடையவராக இருக்கிறேன் அல்லவா என்று யமுனை நதியானது அந்த கங்கையை பார்த்து சிரிப்பது போல இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் மிக அழகாக அப்படி ஒரு அர்த்தத்தை தெரிவித்தார். அடுத்தபடியாக 565வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் இன்னொரு அர்த்தம் தெரிவிக்கிறார். என்னன்னா, அந்த பாதுகையில் இழைக்கப்பட்டிருக்கிற ரத்தனங்களை பார்க்கிற பொழுது பெருமாளே பீதாம்பரம் அணிந்து அங்கே சேவை சாதிப்பது போலே இருக்கிறது என்று ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார். பர்யந்த சங்கடித பாசுர பத்மராகாः பத்மோதர பிரமர காந்தி முஷஸ்த்வதீயாः त्वत्संश्रयेण चरणावनि चक्रनीलाः பீதாம்பரேண புருஷேண துலாம் லபந்தே. பாதுகையிலே பர்யந்த சங்கடித பாசுர பத்மராகாக. பத்மராகம் என்னால் நல்ல சிவந்த நிறத்தை உடைய கற்கள், அதாவது மாணிக்க கற்கள் என்று சொல்லுவார்கள், நாம் கெம்பு கற்கள் என்று சொல்லுகிறோம். இதுதான் பத்மராகம்னு பேர் அதற்கு. பர்யந்த சங்கடித பாசுர, அது பக்கத்தில் நெருக்கமாக பதிக்கப்பட்டு நன்றாக பிரகாசிக்கின்ற பத்மராகாக அப்படின்னு ஒன்று சொன்னார். அது எப்படி இருக்கிறது பார்த்தால் பத்மோதர பிரமரகாந்தி முஷஸ்த்வதீயாக, அதுக்கு பக்கத்திலேயே இந்திரநீலக்கல்லும் இருக்கிறது. அந்த பத்மராக கல் பக்கத்தில் அது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டாக்கா பத்மோதர பிரமரகாந்தி முஷ, அப்படியே தாமரை பூவிலே வண்டு அமர்ந்திருக்கிறா போல இருக்கிறது. ஏன்னா பத்மராகம் அந்த கெம்புக்கல் தாமரை பூ போல இருக்கிறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரநீலம் என்கிறது வண்டு போல இருக்கிறது என்று சொன்னார். இப்படி இருக்கிற இந்த இரண்டு கற்களும் எப்படி இருக்கிறது, தொத் சம்ஸ்ரயேண சரணாவனி, ஏ சரணாவனி தொத் சம்ஸ்ரயேணா, உன்னை பற்றி இருக்கிறபடியினாலே அவை எப்படி இருக்கிறது, சக்கரநீலாக பீதாம்பரேண புருஷேண துலாம் லபந்தே. அந்த எம்பெருமான், அதாவது எம்பெருமான் பீதாம்பரத்தோடு கூடின எம்பெருமான் அங்கேயே இருக்கிறா போலே அது இருக்கிறது, அவனுக்கு சமமானதா தோத்துகிறதுன்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இந்திரநீலக்கல் எம்பெருமானுடைய திருமேனி போல இருக்கிறது, அங்க இருக்கிற பத்மராகக்கல் எம்பெருமானுடைய திருவரையிலே சார்த்தின அந்த சிவந்த ஆரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாமென சிந்தனையே என்றார் அல்லவா திருப்பாண ஆழ்வார். அந்த அறையிலே அணிந்த சிவந்த ஆடை போல அந்த பத்மராக கல் இருக்கிறது. அங்கேயே அந்த நீலக்கல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதுனா எம்பெருமானுடைய திருமேனி போல இருக்கிறது என்று பார்த்தால் நீ என்ன பண்றாய்ன்னு கேட்டா, அந்த பாதுகையே இப்பொழுதோ எம்பெருமானுக்கு சமமான தன்மையை நீ அடைந்து கொண்டு விட்டாய் என்று சொல்றார். அதாவது என்ன சொல்றாருன்னா, அந்த சேர்த்து பார்க்கிற பொழுது உயர்ந்த நல்ல சிவந்த ஆடையை அணிந்து கொண்டிருக்கிற நீல நிறத்தை உடைய எம்பெருமான் போலே
அந்த இடத்துல அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய சிவந்த கற்களும் அந்த நீல கற்களும் தோன்றுகின்றன என்று இந்த ஸ்லோகத்தில் இப்படி அனுபவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 566வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறாருன்னால், எம்பெருமானுடைய திருவடி எவ்வளவு மென்மையானது. அந்த மென்மையான திருவடி அப்படி நடந்து செல்ல வேணுமானால் அதற்கு முன்னாலே நிறைய மென்மையான புஷ்பங்களை இறைத்திருக்க வேணும். அந்த புஷ்ப படுகையிலே தான் எம்பெருமான் எழுந்தருள வேணும் அப்படின்னு சொல்றாளாம். இப்ப பாதுகை என்ன பண்றதுன்னா, அப்படி தன்னுடைய ரத்தினங்களினுடைய ஒளி சிதறல்களாலே ஒரு மலர் படுக்கையை எம்பெருமானுக்கு விரிக்கிறது. எதற்காக? எம்பெருமானுக்கு மிகவும் மென்மையாய் இருப்பதற்காக என்று அப்படி அந்த ஒளிச்சிதறலை இந்த ஸ்லோகத்திலே வர்ணிக்கிறார். 566வது ஸ்லோகம். சங்கே பதாவனி சதா பரிச்சின்வதி த்வம் ரங்கேஷிது சரண பங்கஜ சௌகுமார்யம் அக்ரே மகோபிஹி அருணோபல மௌக்திகானாம் ராஜ்யாம் வினிக்ஷிபசி பல்லவ புஷ்பபங்கிம். ஹே பதாவனி, எம்பெருமானுடைய திருவடிகளை ரட்சிப்பவளே என்று சொல்றார். சதா பரிச்சின்வதி த்வம், எப்பொழுதும் அந்த பாதுகையோடு நீ கூடியதா, எம்பெருமானுடைய திருவடியோடு நீ கூடியே இருக்கிறாய். சதா பரிச்சின்வதி த்வம், எப்பொழுதும் உனக்கு அந்த பரிச்சயம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் உனக்கு எம்பெருமானுடைய திருவடி எவ்வளவு மென்மையானதுன்னு தெரியும். உனக்கு எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருவடியோடு ஒரு சம்பந்தம் கொண்டே நீ இருக்கிறபடியினாலே உனக்கு என்ன தெரிகிறது? ரங்கேஷிதுஹு சரண பங்கஜ சௌகுமாரியம், அந்த எம்பெருமானுடைய சரண பங்கஜம் என்னால் என்ன, அந்த திருவடி தாமரை இருக்கிறதே சரண பங்கஜம், அதனுடைய சௌகுமாரியம் மென்மை, அதை நீ மிக நன்றாக உணர்ந்திருக்கிறாய். அதனால நீ என்ன பண்ணுகிறாய்? அக்ரே மகோபிஹி அருணோபல மௌக்திகானாம், உன்னிடத்தில் இழைத்திருக்கக்கூடிய அருண என்னால் சிவந்த அதாவது சிவந்த கற்கள், சிகப்புக்கள், அப்புறம் மௌக்திகானாம் என்னால் முத்துக்கள், இவை முதலானான்னு கூட கொள்ளலாம். இவைகளுடைய மகோபிகி அந்த தேஜஸினாலே நீ என்ன பண்ணுகிறாய்னு கேட்டா, ராஜ்யாம் வினிக்ஷிபசி பல்லவ புஷ்ப பங்கிம், மிகவும் மென்மையாயிருக்கிற தளிர் போன்ற புஷ்பத்திரள், அதை எம்பெருமானுடைய திருவடிக்கு முன்னாலே நீ விரிக்கிறாய் என்று சங்கே நான் நினைக்கிறேன்னு சொல்றார். அதாவது என்ன அர்த்தம்? எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு முன்னாலே இந்த பாதுகையினுடைய ஒளிச்சிதறல்கள் அப்படி போறது. அந்த ஒளிச்சிதறல்களை பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, எம்பெருமானுடைய திருவடி ரொம்ப மென்மையானது. மென்மையான திருவடி நடந்து செல்லணுமானால் அப்போ அதுக்கு முன்னால புஷ்ப குவியல் இருந்தால் அது மேலத்தான் எம்பெருமான் நடந்து செல்லணும். அப்படின்றதுனால நீ என்ன பண்ணுகிறாய்னா, அப்படி தளிரையும் பூவையும் வாரி இறைப்பது போல, அதாவது இந்த பாதுகையிலிருந்து எழக்கூடிய அந்த பாதுகையில பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிவந்த கற்கள் மற்றும் முத்துக்கள், இன்னும் பல ரத்தினங்கள், இவற்றுடைய ஒளி சிதறல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் அப்படியே ஒரு புஷ்ப குவியல் போல இருக்கிறது அந்த ஒளிச்சிதறல். அந்த புஷ்ப குவியல் எதற்காகன்னு கேட்டா, எம்பெருமானுடைய திருவடி ரொம்ப மென்மையானது இல்லையா, அதனால அவன் நடந்து செல்லுகிற பொழுதோ அவனுடைய திருவடிகளுக்கு உறுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாதுகையினுடைய ஒளிச்சிதறல்கள் எம்பெருமான் திருமுன்பே அப்படிப்பட்ட தளிரையும் புஷ்பங்களையும் அப்படி குவித்து அவனுக்கு அதை நடைபாதையாக ஆக்குகின்றன என்று இப்படி அந்த ஒளிச்சிதறல்களை மிக அழகாக வர்ணித்தார் இந்த ஸ்லோகத்திலே. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ
प्रयच्छ